விஜய் போட்டியிடும் இரண்டாவது தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியிலே தேர்தல் நடத்தும் அலுவலக அதிகாரியான முத்து முருகேச பாண்டியன் முன்னிலையில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்த காட்சிகளை, நேரலை காட்சிகளை முதல் காட்சிகளா நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். திருச்சி கிழக்கு தொகுதியிலே போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் தற்போது தன்னுடைய இரண்டாவது தொகுதிக்கான வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சியில் நாம் சொன்னது போல சரியாக 12:22 மணிக்கு நல்ல நேரம் பார்த்து ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் 12:22க்கு மனு தாக்கல் செய்வார் என. அந்த நேரத்தில் சரியாக மனு தாக்கல் செய்திருக்கிறார். உடன் புஷி ஆனந்த் இருக்கிறார் மற்றும் நிர்மல் குமார் முக்கிய நிர்வாகி, கட்சியின் நிர்வாகிகள் இருவரும் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் விஜய் தற்போது ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் நடத்தும் அதிகாரியான முத்து முருகேச பாண்டியன் முன்னிலையில் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்பும் எடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் உறுதிமொழி ஏற்க வேண்டும். அந்த உறுதிமொழி ஏற்கின்ற காட்சிகளும் நமக்கு நேரலில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் 2 தொகுதிகளில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறார். பெரம்பூரில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்த விஜய் தற்போது திருச்சி திருச்சியில் அல்ல திருச்சி கிழக்கிலே வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் தாக்கல் செய்த கையெழுத்திட்டு அந்த வேட்புமனுக்களை கொடுக்கின்ற காட்சிகள் நமக்கு நேரலையில் முதல் காட்சிகளாக வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். கிழக்கிலே விஜய் உறுதிமொழி ஏற்ற காட்சியை பார்த்த நாம் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்கின்ற காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் இந்த தேர்தலை பொறுத்தவரை 2026 தேர்தலிலே தாவேகா எப்படி செயல்பட போகிறது என்பது மிக முக்கியமாக இந்தியா முழுவதுமே கூர்ந்த கவனத்தை ஈர்த்திருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை 4 முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்டது. ஒரு பக்கத்திலே திமுக பிளஸ், மற்றொரு பக்கத்திலே அஇஅதிமுக பிளஸ், மற்றொரு பக்கத்திலே தாவேகா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமான் என 4 முனை போட்டி இருக்கின்றது. 4 முனை போட்டியிலே விஜயினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது? மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பெற போகிறாரா, அல்லது படுதோல்வி அடைய போகிறாரா, அல்லது வாக்குகளை மட்டும் பிரிக்க போகிறாரா, என்ன செய்ய போகிறார், குறிப்பிடத்தக்க சதவீதம் வாங்குவாரா, சிரஞ்சீவி போல் வந்து மின்னிய நட்சத்திரமாக மறைந்து மின்மினி பூச்சாக மறைந்து போக போகிறாரா, அல்லது துருவ நட்சத்திரமாக தொடர்ந்து ஒளி வீச போகிறாரா என பல கேள்விகள் தற்போது விஜயை சுற்றிதான் இருக்கின்றன. என்றால் விஜய் செய்கின்ற ஒவ்வொரு பரப்புரையும் பெரும் பேசு பொருளாக மாறுகிறது, விவாதமாக மாறுகிறது, சர்ச்சையாகவும் மாறுகிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. அந்த வகையில் விஜய் தற்போது இந்த தேர்தலிலே அடுத்த 21 நாட்களுக்கு எங்கெல்லாம் பரப்புரை செய்ய போகிறார், குறிப்பாக திருச்சி கிழக்கிலே இந்த மனு தாக்கல் செய்த பிறகு பரப்புரை செய்ய போகிறார், எவ்வளவு கூட்டம் வரப்போகிறது, அந்த கூட்டத்தை எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன போன்ற பல கேள்விகள் அடுத்தடுத்து வருகின்றன. எது எப்படி இருப்பினும் விஜய் 2 தொகுதிகள் போட்டியிடுகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் மனு தாக்கலும் செய்து விட்டார் 2 தொகுதிகளிலும். எனவே தற்போது விஜய் அந்த மனு தாக்கல் செய்தது என்பது தற்போது அவருடைய தாவேகா தொண்டர்களுக்கு பெரும் உற்சாகத்தை தந்திருக்கும். ஏற்கனவே பல இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது இந்த நேரலை காட்சிகள் நமக்கு திருச்சி கிழக்கில் இருந்து நமக்கு நேரடியாக வந்து கொண்டு திருச்சி கிழக்கில் மாநகராட்சி மண்டலம் 2 இருந்து முத்து முருகேச பாண்டியன் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் ரிட்டர்னிங் ஆபீசராக இருக்கிறார். அவரிடம் அந்த வேட்புமனு தாக்கல் செய்த காட்சிகள், நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷர்மிளா.